ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிபுரம் இட்லி செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள்: இட்லி அரிசி ஒரு காபடினா 1/4 காபடி உளுந்து, சிறிதளவு வெந்தயம். இதை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கினாங்க. நல்லா அரைச்சின்னு இந்த மாதிரி 3-4 மணி நேரம் புளிக்க விட்டுடணும். இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு தேவையான பொருள்: முந்திரி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், இஞ்சி. மிளகு, சீரகம், இஞ்சியை மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கினாங்க. மிளகு அப்படியே போட்டால் பசங்க எடுத்துருவாங்க, அதனால் ரன் பண்ணால் உடம்புக்கு நல்லது. மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கணும். கடாயை வைத்து நெய் ஊற்றினாங்க. நெய் காஞ்சதான் இந்த முந்திரியை போட்டு முந்திரி நல்லா சிவக்கும். பிறகு இந்த மிளகு, சீரகம், இஞ்சி நசுக்குந்த போட்டுருந்தாங்க. பிறகு கருவேப்பிலை சேர்க்கணும். நல்லா சிவந்ததும் மாவில் எடுத்து கொட்டிக்கணும். மாவில் போட்டு நல்லா கலரி விட்டுருந்தாங்க. மாவை நல்லா கலக்கணும். மாவை நல்லா இந்த மாதிரி கலக்கினாங்க. பிறகு இந்த மாதிரி கிளாஸில் முக்கால்வாசி ஊற்றிக்கினாங்க. மாவை முக்கால் ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றினா பொங்கிடும். இது கிண்ணத்துலேயும் ஊற்றி வைக்கலாங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் வேகணுங்க. குக்கரில் 1/4 தண்ணி ஊற்றி இந்த கிளாஸ் எடுத்து வச்சு ஒரு 20 நிமிஷம் வேகணுங்க. கிளாஸில் ஊற்றி 20 நிமிஷம், சின்ன கிளாஸ் இருந்தால் 20 நிமிஷம், பெரிய கிளாஸ் இருந்தால் அரை மணி நேரம் வைக்கணுங்க. கிளாஸில் நெய் தடவிடணும். நல்லா இட்லி வெந்துச்சு பாருங்கள். காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கினாங்க. காஞ்சிபுரம் இட்லி ரெடி. தொட்டுக்கொள்ள மிளகாப்பொடி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.